ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக தேங்காய் பர்பி பண்ணிடலாம். அதுவும் இது 100% ஹெல்த்தியான ரெசிபிங்க. செய்யும் போதே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிற துளி கூட மிச்சமாகாது. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸும் ஷேர் பண்ணுறேன். யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேலையெல்லாம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருங்க. தேங்காய் உடைச்ச உடனே தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துருங்க. தேங்காய் அந்த ஓட்லேருந்து எடுக்கிறது ரொம்ப சுலபம். அந்த குடுமையை மட்டும் மேலாப்பில் தட்டினீங்கன்னா அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். கேஸில் அப்படியே வச்சு அந்த ஓட்டை லைட்டாக சூடு பண்ணி கத்தியை விட்டு நெம்புனீங்கனாலே அது ஈஸியாக வெளியில் வந்துடும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ப்ரௌன் பார்ட்டை எடுத்துருங்க. ஆனால் நான் எடுக்கல. அதுலேயும் மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குங்க. கொஞ்சம் ஒயிட் கலரில் வேணும்னா அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துட்டு, இந்த வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுலே இந்த வெல்லத்தை துருவுறது தான் ஒரு தலைவலியான வேலை. ஆனால் வெல்லத்தை நீங்கள் இந்த மாதிரி ஓவன்லேயோ அப்படி இல்லைனா ஸ்டீமிங் மெத்தடில் ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா வெள்ளை துருவல் ஈஸியாகவே கிடச்சிருங்க. எப்போவுமே இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது கட் பண்ணுறது, துருவுறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்திருக்கேன். அப்படி நம்ம பண்ணும்போது தேங்காய் துருவல் மாதிரியே வரும். அதுவும் நம்ம தேங்காவை லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால அப்படியே துருவல் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பர்பி அட்டகாசமாக வரும். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்தோம்ல தேங்காவை, அதை அப்படியே பெரட்டி விடுங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே ட்ரை ஆகி வரணும். நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துறேன். நெய் சேர்த்தும் போது கோகோனட்லேருந்து நார்மலாகவே தேங்காய் எண்ணெய் ரிலீஸ் ஆகும். அது கூட இந்த எண்ணெய் சேர்ந்து வரும்போது வாசனை சும்மா கமன்னு இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வயிற்றில் இருக்கிற புண்ணு கூட ஆறிடும். வெல்லம் பாருங்கள், நம்ம ஹீட் பண்ணனால அப்படியே அல்வா மாதிரி பிரிஞ்சிட்டு வருது. இந்த வெல்லத்தை நம்ம அப்படியே சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணோன்னா ஈஸியாக கரைஞ்சிடும். கட் பண்ண வெல்லத்தை கடாயில் மாற்றிட்டு ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. அதிகமாக தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம். ஏன்னா அதுலேயே தண்ணி விடும். தேங்காயில் அதிகமாக சத்து இருக்குங்க. இந்த மாதிரி தேங்காய் பர்பி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறதுனா இது ஒரே பீஸ் வச்சு கொடுத்தா போதும், கண்டிப்பாக திரும்ப வராது. இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக டைஜஷனுக்காக சுக்கும் ஏலக்காவும் சேர்த்திக்கோங்க. சுக்கு பிடிக்கலைன்னா அதை தனியாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு பிஞ்சு சர்க்கரை போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக அரைஞ்சிரும். இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். நம்ம என்ன தான் வெல்லம் பார்த்து வாங்கினாலும் வெல்லத்தில் அடியில் மண் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி கரைச்சி சேர்த்தும் போது மண்ணெல்லாம் அடியில் நின்றுக்கும். வெல்லத்தோட பாகு மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். கம்பி பதம் எதுவும் வர வேண்டியது இல்லைங்க. நம்ம கொதிச்ச உடனே அதை அப்படியே தேங்காய்க்குள்ளவே வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கசடெல்லாம் அடியில் நின்றுச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். எனக்கு இது கிளறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சுங்க. இதில் கம்பி பதம்லாம் எதுவும் வரணும்ட்டு இல்லை. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிளறும் போது அந்த கன்சிஸ்டன்சி ரெண்டுமே மேட்ச் ஆகிடும். தேங்காயிலேருந்தும் அந்த எண்ணெய் வரும், வெல்லத்துலேருந்து அந்த பாகும் ரெண்டுமே மேட்ச் ஆகி நமக்கு பர்பி சூப்பர் டேஸ்ட்டாக வரும். நம்ம அரைச்சி வச்சோம்ல பவுடர், அதையும் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் வரும். உங்களுக்கு எச்சா ஏலக்காய் பொடி வாசனை பிடிக்கும் அப்படின்னா இன்னும் 2 ஏலக்காவை சேர்த்தியே போட்டுருங்க. ஒரே 1 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்தி பாருங்களேன். கடையில் நீங்கள் எப்படி தேங்காய் பர்பி வாங்குவீங்க அதே டேஸ்ட்டில் வருங்க. அடி பிடிக்காமல் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடியே பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சா நம்ம தேங்காய் பர்பி ஸ்மெல் ஒரு மாதிரி ஆகிடும். அந்த தேங்காய் கூட வெள்ளைப்பாகும் நல்லா இணைஞ்சு அந்த எசன்ஸ் பூராமே அதுக்குள்ளே இறங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 90% நல்லா சுண்டி இழுத்துருச்சு தேங்காய். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சது 5-6 நிமிஷம் நம்ம கிளறினாலே போதும். 1 மாதம் வரைக்கும் இது வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். வெளியூர் போகிறவங்க, ஸ்கூலுக்கு கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறவங்க இதெல்லாம் கொடுத்து பாருங்களேன். ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. செய்யவே அதோட வாசனை கமன்னு வரும். இந்த மாதிரி பர்பி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது தேங்காய் யார் துருவுறது, வெல்லத்தை யார் இடிக்கிறதுங்கிற பிரச்சனையே வேண்டியதில்லை. நான் சொன்ன டிப்ஸில் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். 5-10 நிமிஷத்துலேயே நீங்கள் உங்களோட பர்பியை செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் நம்ம ஸ்டோர் பண்ணுறனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. வெளியில் வச்சாலே 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். நான் டின்னு தான் எடுத்திருக்கேன். டின்னில் நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் போட்டால் நல்லா ஒட்டாமல் வரும். பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். நீங்கள் எதாவது தட்டில் போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம். எண்ணெய் தடவி போடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண தேங்காவை அதில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். சூட்டுலேயே போட்டுடணும். நம்ம ஆறுனதுக்கப்புறம் போட்டோன்னா அந்த வெள்ளைப்பாகு அப்படியே செட் ஆகிடும். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். எல்லா மூலையிலையுமே ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் நமக்கு ஈக்குவலான ஷேப் கிடைக்கும். நம்ம டின்னுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அந்த சூட்டிலே வச்சு அமுத்தும் போது நல்லா ஈக்குவலாக எல்லா பக்கமுமே செட் ஆகிடும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் தேங்காய் பர்பி 100% சக்ஸஸ் தான். இதுக்கு மேலே நான் ஃபைனலாக கொஞ்சம் வறுத்த கசகசாவை சேர்த்துறேன். கசகசா வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றிடும். அதுவும் இல்லாமல் நல்ல தூக்கம் வரும். கொஞ்சமாக சேர்த்துங்க. இது தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக தேங்காய் பர்பியை நல்லா கீத்து போட்டு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
அந்த சூடு வந்து 50% ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உடனே நம்ம கத்தியோ இல்லை கரண்டியோ போட்டுறக்கூடாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கீத்து போடணும். ஒரு துணி போட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. ஏன்னா நம்ம டின்னில் மாற்றணுன்னே அப்படியே சூடாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த கடையில் நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் தாங்க இருக்கும். இப்போ நான் 50% ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் கீத்து போட்டால் அந்த பீஸ் வந்து கரெக்டான ஷேப்பில் வராது. 50% ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான சைஸ்லையும் ஷேப்லையும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் சும்மா இழுத்தாலே வந்துடும். அதுக்காக தான் 50% ஆறுனதுக்கப்புறம் இந்த வேலையை பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கீத்து போட்டு முடிச்சாச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீட் பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அடியில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் இல்லையா, அப்படியே திருப்பி போட்டாலே அழகாக வழுக்கிட்டு வந்துடும். ஏன்னா நம்ம நெய் சேர்த்தி இருக்கிறனால எந்த இடத்துலையுமே அது ஒட்டாது. கசகசாவை முடிஞ்ச அளவில் சேர்த்த பாருங்கள், அது ஹெல்த்துக்கு கூட நல்லது. பட்டர் ஷீட் அப்படியே ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் தேங்காய் பர்பி வந்து சக்ஸஸ் தான். நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சனால அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நம்ம சும்மா கத்தியை வச்சு அப்படி நெம்புனாலே போதும், அழகாக பிரிஞ்சுட்டு வருது பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் நடக்கடலையே பாதியாக நல்ல தோலை உரிச்சு கூட சேர்த்திக்கலாம். அதுவும் பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. கடையிலெல்லாம் வாங்கி இம்ப்ரெஸ் ஆகிருக்கீங்களா அந்த டேஸ்ட்டில்? அந்த டேஸ்ட்டை விட இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.